உங்களை சொல்லியும் தப்பில்ல. எல்லா இடத்துலயும் ரிசர்வ் சீட் ஃபார் கேர்ள்ஸ். கேர்ள்ஸுக்கு தனி சட்டம். 18 வயசு கீழ இருந்தா அவங்க என்ன பண்ணாலும் போலீஸ் ஏத்துப்பாங்க அந்த கேஸ. தப்பான கம்ப்ளைண்ட் ஒருத்த மேல சொன்னாலும் ஈஸியா ஏத்துப்பாங்க. அத ட்ரூத்னு கன்சிடர் பண்ற ஜெனரேஷன்ல நம்ம இப்ப இருக்கோம். இத சொல்லி என்ன, கேர்ள்ஸ் ரேப் பண்ணிட்டா அதுவே பெரிய இஷ்யூ. ஆனா இதே இந்தியால மேல்ஸ் ஆர் ஆல்சோ பீயிங் ரேப். ஆனா அத பெரிய மொய்ரா கூட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு பையன் வந்து லெட்ஸ் ஹேவ் செக்ஸ்னு கேட்டா அவன் கேரக்டரே அசாசினேட் பண்ற மாதிரி என்னென்னமோ சொல்லுவீங்க. ஆனா இதுவே போய் நீங்க கேட்டா ஹே இட்ஸ் 2K ஜெனரேஷன் யா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் யா ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க. சிஸ்டம் கரெக்ட்டா தான் இருக்கு. உங்கள மாதிரி ஃபெமினிசம் மீனிங் தெரியாதவங்க சிலர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எடப்பட்ட காலத்தில் பெண்ணடிமைக்காக வந்த சட்டத்தை ஃபெமினிசம் ஃபெமினிசம் ஃபெமினிசம்னு சொல்லியே மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பேர் ஃபெமினிசம் இல்ல, சூடோ ஃபெமினிசம். நீ ஃபெமினிஸ்டா இருந்தா இங்க நிறைய கேர்ள்ஸ் அன்எஜுகேட்டடா இருக்காங்க. some girls never saw the school also. அவங்கள படிக்க வைக்க ஹெல்ப் பண்ணு. இன்னும் ரூரல் ஏரியாஸ்ல டாய்லெட்ஸ் இல்லாம நிறைய women கஷ்டப்படுறாங்க. அவங்கள போய் ஹெல்ப் பண்ணு. அதே மாதிரி எவ்வளோ பெரிய 2K ஜெனரேஷன் சொன்னாலும் இன்னும் ரெட் லைட் ஏரியாஸ் இருக்கதா செய்யுது. அத ஸ்டாப் பண்ணு, அத ப்ரொடெஸ்ட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பெண்மையை ரசிச்சு பெண்ணா இருங்க. நான் பையனை மாதிரி ஸ்ட்ராங்னு சொல்லாம நான் உமனா ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லுங்க. உங்களை நீங்க ரசிக்க கத்துக்கோங்க. This is what the real feminism is. இதுக்கு மேலயும் அவன் தப்பானவன் தான் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைச்சனா